இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் நிறைவு அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரத்திலே 35 தனி மனித பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அதிகாரம் எப்படி கிறிஸ்தவ சமூகம் சேவை, ஒற்றுமை, பொய்யான போதனைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு, ஒன்றாய் ஐக்கியமாய் வாழ வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும் போன்ற போதனைகள் நிறைந்து உள்ளது. பரிசுத்த பவுல் கிறிஸ்துவுக்கு பின் கிபி 58ஆம் ஆண்டிலே கொரிந்துவிலிருந்து இந்த கடிதத்தை எழுதுகின்றார். கொரிந்துவிலிருந்து இந்த கடிதத்தை எடுத்து சென்றவரை பாராட்டி தன்னோடு கூட கடிதத்தை எழுதினவரை குறித்தும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 16ஆம் அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரித்து நாம் படிக்கலாம். முதல் பகுதி 1-2 வசனங்களிலே பெபேயாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் பகுதி 3ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் தனி நபர்கள் மற்றும் வீடுகளிலே கூடி வந்த தேவாலயங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் திருச்சபையை பிரித்து செல்லுகின்ற பிரிவினைவாதிகளுக்கு எதிரான எச்சரிக்கை செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் பகுதி 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் பவுலுடைய தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகின்றார். 5ஆம் பகுதியாய் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தரை துதித்து நிறைவு செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. 1ஆம் வசனத்திலே, கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கேற்றபடி ஏற்றுக்கொண்டு, எந்த காரியத்திலும் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள் என்று பெபேயாளை குறித்து சொல்லுகின்றார். பெபேயாள் வசித்த கெங்கிரேயா ஊர் கொரிந்துவிலிருந்து 8-10 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள ஊர். இந்த ஊரிலே பெபேயாள் சபையின் ஊழியக்காரியாக இருந்திருக்கிறாள். பெபேயாள் என்பது ஒரு ரோமாபுரி பெயர். இந்த கடிதத்தை ரோமாபுரியாரிடம் கொண்டு சேர்த்தது இந்த பெபேயாள் தான் என்று நம்பப்படுகின்றது. பெபேயாள் ஒரு சபை ஊழியக்காரியாக ஏழைகள், வியாதிக்காரர், தேவைப்பட்டோர், இனி சுவிசேஷ ஊழியம், கர்த்தருடைய நிருபத்தை கொரிந்துவிலிருந்து ரோமாபுரிக்கு கொண்டு செல்லுதல், இப்படிப்பட்ட பல்வேறு விதமான மிஷனரி சேவைகளை பெபேயாள் செய்து வந்தாள். இந்த 16வது அதிகாரத்திலே 8 பெண்களுக்கு மேலான பெயர்கள் சொல்லப்பட்டு அவர்கள் எவ்வாறு கர்த்தருடைய ஊழியத்திலே பயன்பட்டார்கள் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் ஆதி திருச்சபையிலே பெண்களுடைய சேவை, பெண்களுடைய ஊழியம் மிகப்பெரிய பங்கு வகித்தது என்பதை இந்த ரோமாபுரியாருக்கு எழுதின கடிதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 3-4 வசனங்களிலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையாரெல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கின்றார்கள். ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா பெயர் வேதத்திலே 6 முறை 4 புத்தகங்களாகிய அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 தீமோத்தேயு போன்ற பகுதிகளிலே வருகின்றது. இந்த 6 முறையும் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா பெயர் வேதாகமத்தில் இணைந்தே வருகின்றது. 3 முறை பிரிஸ்கில்லாவின் பெயர் முதலிலும், 3 முறை ஆக்கில்லாவினுடைய பெயர் முதலிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன அழகாக கணவன் மனைவியாக இணைந்து கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பணியை செய்து வந்தார்கள் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 5வது வசனத்திலே, அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். தங்களுடைய வீடுகளை கர்த்தரை ஆராதிப்பதற்காக எதிர்ப்பின் மத்தியிலும் திறந்து கொடுத்தவர்களாக காணப்பட்டார்கள். 3ஆம் நூற்றாண்டு வரை சபையானது தனி கட்டிடங்களில் அல்லாதபடி அவரவர்களுடைய வீடுகளிலே நடத்தப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். 6வது வசனத்திலே, மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே
6 மரியாள்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த மரியாளை பற்றி வேறு எந்த இடத்திலும் நாம் படிக்க முடியவில்லை. 7வது வசனத்திலே அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோடே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்றோனிக்கேயும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். பவுலப்போஸ்தலர் சுவிசேஷத்து நிமித்தமாய் கட்டுண்டபோது அவரோடு கூட மற்றும் அநேகரும் கட்டுண்டவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்கின்றோம். அதோடு கூட அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த 12 அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்கள் அல்ல, தனியாய் கர்த்தருக்கென்று அனுப்பப்பட்டவர்கள், மிஷனரிகளாய் பணி செய்தவர்கள் என்பதே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இவர்கள் அனைவரும் பவுலோடு இணைந்து கர்த்தருடைய பணியை செய்து வந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து 9வது வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாளாகிய உர்பானை என் பிரியமான ஸ்தாகிக்கையும் வாழ்த்துங்கள். இப்படி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல பெயர்கள் அன்றைக்கு அடிமைகளுடைய பெயர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடன் வேலையாள் என்றால் தன்னோடு கூட ஆண்டவருடைய திருப்பணியை செய்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்திலும் இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய திருப்பணியிலே இணைந்து பிரயாசப்படுகின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 12வது வசனத்திலே கர்த்தருக்குள் பிரயாசப்படுகின்ற திரிபேனாளையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். இங்கு சொல்லப்பட்ட இந்த 3 பெண்களும் திரிபேனாள், திரிபோசாள், பெர்சியா ஆண்டவருக்காக எவ்வளவாய் பிரயாசப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுகிறவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே சுவிசேஷ விஷயத்தில் இன்னும் மிகவும் பிரயாசப்பட்டு கர்த்தருடைய நற்செய்தி சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் அறிவிக்கப்படுவதற்கு நம்மால் இயன்றவற்றை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு ஈகையோடு மற்றவர்களுக்கு சொல்லுவதோடு மற்றவர்களை அனுப்புவதோடு செய்து கொண்டே இருப்போம். நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். 13, 14ஆம் வசனங்களிலே கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவருடைய தாயையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லி திரும்ப பல நாமங்களையும் எழுதியிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்த சீமோனின் குடும்பத்தை பற்றி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பத்தார் கொரிந்துவிலும் எபேசுவிலும் எருசலேமிலும் அந்தியோகியாவிலும் ரோமாபுரியிலும் பவுலோடு கூட ஆண்டவருடைய பணியை செய்து வந்தவர்களாக காணப்பட்டார்கள். இந்த சிரேனே ஊர் சீமோனுடைய குடும்பத்தை குறித்து மார்க்கு ரோமாபுரியாருக்கு எழுதின தன்னுடைய நற்செய்தி நூலிலே 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இப்படி குறிப்பிடுகின்றார். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புவுக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஆண்டவர் ஆகி இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுமந்த ஒரே ஆள் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த சிரேனே ஊர் சீமோன் தான் சிலுவையை சுமந்ததோடு கூட தன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தருக்கென்று வாழும்படியாய் ஆதாயம் செய்தார் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே நாம் மட்டுமல்ல, நாம் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டும், கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. 16வது வசனத்திலே ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே
பரிசுத்த முத்தம் பயன்பாட்டில் இருந்து வந்திருக்கிறது. பவுலப்போஸ்தலர் இப்படி தான் எழுதின 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம், 1 பேதுரு 5:14வது வசனம் என்று 5 முறை தன்னுடைய நிருபங்களிலே இந்த பரிசுத்த முத்தத்தை எழுதுகின்றார். ஜஸ்டின் மார்டேர் என்று சொல்லப்படுகின்ற திருச்சபையின் பிதா, கிறிஸ்துவுக்கு பின் 150வது ஆண்டுகளிலே வாழ்ந்தவர். இது அன்றைய காலகட்டத்திலே திருச்சபையிலே வழக்கமாய் இருந்தது என்பதை சொல்லுகின்றார். இன்றைக்கு நமக்கு அது பயன்பாட்டில் இல்லை. ஆகவே நாம் இன்றைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நாம் ஒருவர் வாழ்த்த அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம். 16ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலே, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இது கள்ள போதகர்களை குறித்து பவுலப்போஸ்தலர் தன்னுடைய நிருபத்தின் கடைசியிலே தெளிவாக எழுதுகின்றார். ஆதி திருச்சபை தொடங்கி இன்றைய நாள் வரைக்கும் இப்படி கள்ளப்போதகர்களும் வசனத்தை திரித்து கூறி தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்துகிற பலர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தவறான போதகர்கள் மிக திறமையோடு பிரசங்கிக்கக்கூடியவர்களையும் ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறவர்களாகவும் முகஸ்துதி செய்கிறவர்களாகவும் உண்மையில் கிறிஸ்துவை ஆழமாய் அறிந்திராத பேதை கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகிறவர்களாகவும் இருப்பார்கள். இந்த கள்ளப்போதகரின் பண்புகளை வேதத்திலே பல முறை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிவினைகளை இடறல்களை உண்டாக்குவார்கள், பணத்திற்காக ஊழியம் செய்வார்கள், பகட்டாக உடைத்து கொள்வார்கள், பகட்டாக பேசுவார்கள், மற்றவர்களை ஏமாற்றுவதிலே குறியாயிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய சொற்பொழிவை கேட்டாலே மயங்கி போவார்கள். ஆகவே வேதத்திற்கு